சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, விஜய் நல்ல முடிவு. இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது தமிழ் திரையுலகில் பிரபலமாகவும் யாரும் அசைக்க முடியாத நடிகராகவும் வளரும் விஜய் இவர் தனது ரசிகர் மன்றத்தை தமிழக வெற்றிக் கழகம் என்னும் அரசியல் கட்சியாக உருவாக்கியிருந்த நிலையில் இந்த கட்சி ஆரம்பித்து சுமார் 1.5 வருடங்கள் ஆன நிலையில் பிரச்சாரங்களில் தொடங்கியுள்ளார். 5 இடங்களில் பிரச்சாரம் செய்த தாவேகா கரூரில் பிரச்சாரம் செய்யபோது கூட்ட நெரிசலில் காரணமாக பலர் உயிரிழந்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை பலரும் அரசியல் ரீதியாக அணுகிய போது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மற்றும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல பேசி இருக்கிறார். இதை யாரும் அரசியலாக பார்க்க வேண்டாம் என கூறி வந்தார். இதனால் விஜய் மேல் தவறில்லை என்பது நிரூபிக்க பாஜக 8 பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்துள்ளார். என்னத்தான் விஜய்க்கு ஆதரவாக பாஜக களமிறங்கினாலும் விஜய்க்கு பாஜக பக்கம் செல்லும் ஆர்வம் சிறிது கூட இல்லை என்று கூறப்படுகிறது. திமுக தனது அரசியல் எதிரி என்று கூறி வந்த விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்று எதிர்பார்த்த சமயத்தில் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தான் இருந்தது. அப்பொழுது விஜய் இபிஎஸ்ஸிடம் நீங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகினால் தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது உறுதி என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் ஆதரவு அதிகம் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலை எதிர்த்து நோக்கி ஒரு வருடங்களுக்கு முன்பே பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது விட்டு காரணங்களும் இவரின் யாரையும் கை விடுவது என்று தெரியாமல் இபிஎஸ் திணறி வருகிறார். மேலும் பாஜக அதிமுக இடையேயான சர்வ கூட்டணியால் முடிவுக்கு வந்த நிலையில் அதனை உடைக்க இபிஎஸ் மனமில்லை என்று கருந்தும் நிலைப்பாட்டுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. இபிஎஸ் எடுக்கும் முடிவு தான் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியை தீர்மானிக்கும் என்று அரசியல் ஆர்வங்களில் கூறி வருகிறது. அதாவது இபிஎஸ் எடுக்கும் நல்ல முடிவா, விஜய் எடுக்கும் நல்ல முடிவா? இதையடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.